வாங்க வாங்க வரேன். கொஞ்சம் பூ கூட என் தட்டுல இருந்து பூ தீர்ந்து போச்சு. உன் தட்டுல இருந்து கொஞ்சம் பூ கூட இல்ல இருக்கு. உத்தரவு மேடம், உத்தரவு. சிதம்பரம் பரவாயில்ல உட்கார்ற. சிதம்பரம் உனக்கு 60 ஜாம் ஜாம் நடக்குது. வரவேற்பு நின்றுகிட்டு இருக்கு என் கொண்டு சாந்தியும் இவன் வளர்ப்பவன் சுந்தரம் பழகிறத பார்த்தா அவங்க 2 பேருக்கும் எப்படா கல்யாணம் நடக்க துடிக்கிற மாதிரி இருக்குதுடா. நான் பார்த்து அவங்க பழகுறத நான் பார்த்த அளவுக்கு நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. சுந்தரம் லண்டன் போய் படிப்பை முடிச்சுட்டு வரட்டும். சாந்திக்கு அவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சது. எனக்கு என்னமோ அவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பற்றி அதுக்கப்புறமா சுந்தரத்தை லண்டனுக்கு அனுப்புறதுதான் நல்லதுன்னு தோணும். அவங்க சின்ன சிறுசுக தானே. படிப்பு லண்டன்ல இருக்கு, கல்யாணம் நம்ம கையில இருக்கு. எப்ப செஞ்சா என்ன கமலம்? ஐயா, என் வீட்டுல விளக்கேற்றி வச்சு நான் இவ்வளவு சீரும் சிறப்புமா இருக்கிறதுக்கு நீங்க தான் காரணம். உங்க பொண்ணு சாந்திக்கும் என் பையன் வளர்ப்பு மகன் சுந்தரத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதாயா என்னுடைய. சரி, தம்பதிகள் முதல் மேலே மாட்டீங்க. எவ்வளவு நேரமா கண்ணை மூடிட்டு இருக்கிறது? சாந்தி ப்ளீஸ், 2 நிமிஷத்துல வந்துட்டேன். என்ன சத்தத்தை காணோம்? என்ன பண்றீங்க? இதோ வந்துட்டேன், வந்துகிட்டே இருக்கேன். கண்ணை திறக்காத, கண்ணை திறக்கூடாது. சீக்கிரம் வாங்க, இல்ல நான் கண்ணை திறந்துடுவேன். இது என்ன தெரியுமா? இந்த வீட்டு மருமகளா வர்றவங்க போட்டுக்கணும்னு எங்க அம்மா கொடுத்தாங்களே வயிறு அட்டிகை இது. சுந்தரம், உங்க குரல்ல ஏன் அசடு வழியுது? என் குரலே அப்படி. உங்க கையால இந்த அடிக்கை போடும்போது ஆசை கலந்து ஒரு. ஏமா வைக்கப்படுற? நாங்க என்ன அந்நியம்மா அசலா? உனக்குத்தான் அவன், அவனுக்குத்தான் நீன்னு முடிவாயிடுச்சே. டேய், நீ போற ஊரு லண்டன் பட்டணம். அங்க பவுன் நிறத்துல கவுன் போட்டுக்கிட்டு இருப்பாளுங்க, அசந்திராத. சரிப்பா. என்னது சரிப்பா? கிறுக்கு பயல ஏதாவது தப்பு தண்டா பண்ணிட்டு. அப்பா, தம்பி அப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டான்ப்பா. அவன் நல்லபடியா படிச்சு திரும்பி வருவான். டேய் சுந்தரம், அப்பா முன்னால எனக்கு சத்தியம் பண்ணி கொடுடா. சத்தியம் சத்தியத்தை காப்பாத்துவான். வா, கடைக்கு போயிட்டு வந்துருவான். சரிப்பா. மாமா அக்கா வந்திருக்கிறத சொல்லக்கூடாது. இப்படி ரசது. நானா அசடு? லண்டன் வந்து வெள்ளக்காரை அடிச்சுட்டு வந்துருவேன் அப்பா சந்தேகப்படுறாரு. என்ன போய் அசடுங்கிறிய? படிக்க போன விஸ்வாமித்திர இந்த மேலையாவது மயக்கிடுவேன். மாமா அக்காவும் பயப்படுறாங்க. உனக்கு அந்த பயம் இல்லையா? சுந்தரம், எனக்கு துரோகம் செஞ்சுட்டு இன்னைக்கு கூட பழகுறதுக்கு உங்க இதே இடம் கொடுக்காதுன்னு எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ வெரி மச். ஆமா, நீங்க ஹாஸ்டல்ல தானே தங்க போறீங்க? ஆமா. இந்த ஹாஸ்டலுக்கும் ஹோட்டலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன? ஹோட்டல்லயும் தங்கலாம் சாப்பிடலாம், ஹாஸ்டல்லயும் தங்கலாம் சாப்பிடலாம். இதுல என்ன பெரிய வித்தியாசம்? HOTEL ஹோட்டல், HOSTEL ஹாஸ்டல். இந்த ரெண்டுக்கும் எஸ் தான் வித்தியாசம். இந்த எஸ் எதை குறிக்குது? எதை குறிக்குது? ஸ்டடி, படிப்பை குறிக்குது. Yes, yes, you are correct. S stands for study and also for Shanti. ஆண்டவன், பிள்ளையாரப்பா, முருகா, எண்ணம் போல வாழ்வு, எல்லாம் நல்லபடியா நடக்க வழிகாட்டு.
ஏகாம்பரம் அண்ணே சாரங்க வந்தா ஸ்விம்மிங் பூல் வர சொல்லு. சரிண்ணே. ஐயா ஹார்லிக்ஸ். பிள்ளை எல்லாம் சாப்பிட்டாங்களா? அப்பவே சாப்பிட்டாங்க. ஐயா ஹார்லிக்ஸ்ல சக்கரை இல்லாம தானே அண்ணனுக்கு கொடுத்தேன். ஆமாங்க. என்னங்க ஏ? அண்ணன் முகத்தை பாத்தீங்களா? பார்த்தனே, ஏதோ கொஞ்சம் கலவரமா இருக்கிற மாதிரி தெரியுது. அது உங்களுக்கு புரியுதாக்கும்? புரியுது புரியுது. புரிஞ்சுமா பேசாம இருக்கீங்க. அவர்கிட்ட போய் என்னன்னா ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு 4 வார்த்தை எதமா கேட்க. ஆமா, நான் கேட்ட உடனே எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட போறாரு பாரு. நீங்க கேட்கல, அவர் சொல்லல. இப்ப சாரங்க வரப்போறான், அவங்கிட்ட மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்ட போறாரு. ஐயான்னு சொன்ன பத்தாதோ சேவலையும் கூட சேர்த்துக்கணுமா? அண்ணன் தயாரிச்சு விக்கிற லுங்கிக்கு சேவல் மார்க் லுங்கின்னு பேர் வச்சாலும் வச்சாரு. அது பிரபலமானது மாதிரி அண்ணன் பேர்லயும் சேவல் சேர்ந்து சேவல் சிதம்பரம். இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா சாமி? சரி சரி பாருங்க, நீ வந்த உடனே ஸ்விம்மிங் பூலுக்கு சீக்கிரமா உன்னை வர சொன்னாரு அண்ணன். ஏய் சாமி, ஸ்விம்மிங் பூலுக்கு காப்பி அனுப்பு. பெரிய இன்சூரன்ஸ் ஆபீசர் மாதிரி சும்மா இருந்த என்ன பிடிச்சி ஸ்விம்மிங் பூலுக்கு வாங்க, இல்லைன்னா பாட்டு படத்தை உடைச்சிருவேன்னு சொன்னீங்களே, எங்கேயே இருந்துக்கிட்டு கொஞ்சம் போக தள்ளி போனா ஆட்டு வண்டி மாதிரி கையில கயத்தை கொடுத்தாங்க. குதிக்கிறதுனா குதி, ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுக்கிட்டு குதிரா பெரிய சூரப்புலி மாதிரி வந்தா. ஏமா நீ என்ன சவுத்தலைன்னு நினைப்பா? உள்ள விழுந்து தண்ணிய குடிச்சு மூச்சை விட்டுடாத, கொஞ்சம் காலை எடு, இப்படி வாங்கலையே. ஐயா வணக்கம். யாரங்கண்ணா? வா அது இந்த பசங்க பாத்து. ஐயா ஆல்பம் பாத்தீங்களா? இந்த சாரங்களும் இறந்து போன அம்மாவையும் தவிர உங்க மனசை யாராலையா புரிஞ்சுக்க முடியும்? அவளை கைபிடிச்ச பிற்பாடுதான் எனக்கு லட்சுமி கடாட்சியமே வந்தது. சொத்து சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் சொந்த பந்தம் எல்லாம் என்ன சுத்தி சுத்தி பறந்து. அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் அவதானடா என்கிட்ட சண்டை போட்டு வாய் கொடுத்துக்கிட்டு. ஆனா தனக்குன்னு கேட்டது 2 விஷயம். இவ்வளவு செல்வத்தை கொடுத்த கடவுள் எங்களுக்கு பிள்ளை செல்வத்தை மாத்திரம் கொடுக்க. அதான் உங்க மச்சரிச்சு பிள்ளையும் பொண்ணையும் எடுத்து வளர்த்து பொண்ணை திருவாரூர்ல கட்டி கொடுத்துருக்கீங்க. புள்ள சுந்தரத்தை லண்டனுக்கு அனுப்பிச்சிருக்கீங்க படிக்கிறதுக்கு. அது ஒண்ணுதான்டா என்னால செய்ய முடிஞ்சது. இன்னொன்னு என்ன? நாங்க 2 பேரும் சேர்ந்து காசி ராமேஸ்வரம் போயிட்டு வரணும்னு சொன்னோம். அதத்தான் என்னால கடைசி வரைக்கும் நிறைவேற்ற முடியும். அதுக்கு அம்மாவுக்கு அண்ணன் வளர்க்கிற நாய் உன்னை போடுற போட்டுல அந்த ஆளுக்கு புத்தி வரணும். உன்னை ஒரே சீதாமரம் ஏண்டா இப்படி வாயிலா ஜீவனை போட்டு அடிக்கிற? இது மண்டைய உடைச்சாதான் அந்த கிழத்துக்கு புத்தி. அண்ணனையா இவ்வளவு கேவலமா பேசுறேன்? அவர் நமக்கு அண்ணனா இருந்தாலும் பெத்த தகப்பனுக்கு சமானண்டா. அவர்கிட்ட போய் மரியாதையா மன்னிப்பு கேட்டா. இப்ப நான் எப்படி ராஜா மாதிரி இருக்கேனோ அதே மாதிரி உன்னையும் வச்சு பாடுறா. இந்த நாய்க்கு போடுற வைட்டமின் சோறு தானியா உனக்கு போடுறாங்க. பாரா, உன் பேர பிள்ளைகள் வர்றாங்க, அவங்கள பார்த்தாவது நீ திருந்து. தாத்தா தான் உன்னை வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஏன் நீ வந்த? பாத்தியா வீசம்படி பேசுது. சரி சரி எல்லாரும் வாங்க. அண்ணன் வர போறாரா? முதல்ல வீராப்பா பேசுன, இப்ப அண்ணன் சொன்ன கிடுக்கிட்டு நடுக்கிறீங்க. ஒன்னும் வளராத. ஏன் படி, நான் கேட்கிறேன். அன்புள்ள அப்பாவுக்கு வணக்கம். நலமறிய இங்கு நான் தங்கியிருக்கும் ஹாஸ்டலில் எந்தவித குறையும் இல்லை. தாங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இங்கிருந்து எடுத்து சென்ற ஊறுகாயும் பரிசு பொடியும் உபயோகிக்கவில்லை. காரணம் அவர்கள் இங்கே பருவாய் பசங்க எடுத்து காய வைக்கிறா, கெட்டு போயிடா. என்ன சிரிப்பு? அது இங்கே இருந்து சொல்ல எப்படி மாமா? லெட்டர்ல எழுதணும். ஓஹோ, அவன் அங்கே இருக்காதா? இது என்ன இன்னொரு லெட்டர்? எனக்கு குடுமா. என் லெட்டர் நீ படிச்சிடல, உன் லெட்டர் நான் படிக்கிறேன். நல்லா படிப்பேன்.
இதுல என்ன வைக்கம்? அன்புள்ள சாந்திக்கு சுந்தரம் எழுதி கொண்டது. இங்கு நான் எஸ்ஸில் தான் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறேன். அந்த எஸ் சாந்தி இல்லை. சரி, ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமியை சிரித்து விளையாடி சிறப்பாக கொண்டாடுவோம். அதில் கலந்து கொள்ள இந்த ஆண்டு எனக்கு வாய்ப்பில்லை. அடுத்த சித்திரை நிலவு நமக்கு தேன் நிலவாக அமையும். அப்போது நீ என்னுடைய எஸ்ஸாக இருப்பாய். இப்படிக்கு ஆமா, அது என்ன கடைசியில ஒரு எஸ்? அது ஸ்ரீமதி சுந்தரமா இருப்பேன்னு இருக்கேன். ஆஹா, எஸ்லே விளையாடுறான் போல இருக்கு. நான் எஸ் சொல்லிட்டேன்ல.